வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் 3 மாதம் லண்டனில் படிக்க போயிருந்தார்ல. அப்போ நம்ம சேனலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அண்ணாமலை தமிழக அரசியல் களத்தில் இல்லாதனால ரொம்ப மொக்கையாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது தமிழக அரசியல் களம். அண்ணாமலை நாடு திரும்பிய உடனேயே பரபரப்பாகும், டெஃபினட்டாக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார், ஒரு பரபரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு முறை நம்ம சேனலில் பேசியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக அது நடந்துக்கு இருக்கு. இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான கட்சிகள் இருக்காங்களே, எதிர்கட்சிகள்லேயே ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் யார், ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டாப்பில் இருக்கார். மற்றவங்களாம் ரொம்ப தூரம் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறதான் ஃபேக்ட். அண்ணாமலை ஒரு விஷயத்தை கையில் எடுத்து திமுக அரசாங்கம் மீது ஒரு விமர்சனத்தை முன்வச்சு ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் மற்ற கட்சிகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அப்போ திமுகவை எதிர்ப்பதில் அண்ணாமலை தனி பாதை போட்டு அவர் நடந்து போய்க்கு இருக்காரு. அண்ணாமலையுடைய பாதையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகள், அதிமுகவாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அண்ணாமலை போட்ட பாதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம களத்தில் பார்க்குறோம். உதாரணத்தோட சொல்கிறேன். இப்போது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்வு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை எடுத்தோனையே, அவர் தான் ஃபஸ்ட்டு எதிர்கட்சியுடைய ஒரு தலைவர், ஃபஸ்ட்டு எடுத்தோனே கண்டனம் தெரிவித்தது அண்ணாமலை தான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்வி எழுப்பி ஃபஸ்ட்டு எடுத்தோனே ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அண்ணாமலை. இந்த ஃபஸ்ட்டு அறிக்கையை வெளியிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு செகண்ட் அறிக்கைக்கு போகிறாரு. என்னன்னா, ஞானசேகரன் அப்படிங்கிறவன் கைது செய்யப்படுறான். அந்த ஞானசேகரன் திமுக பொறுப்பில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு சில புகைப்படங்களை ஷேர் பண்ணுறாரு அண்ணாமலை. அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை தேர்டு ஸ்டேஜ் என்ன தெரியுமா, அந்த பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டிருக்குல்ல, அதுக்கு கடுமையான கண்டனத்தை அண்ணாமலை பதிவு செய்கிறாரு. இது ஸ்டேஜ் 3. அப்போ ஸ்டேஜ் 3க்கு அண்ணாமலை போகும்போது மற்ற எதிர்கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் பொறுப்பில் திமுகவில் இருக்கக்கூடிய நபர் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னாரில் அந்த குற்றச்சாட்டு, அதை பற்றி அவங்க பரவலாக பேசி அறிக்கையை வெளியிடுறாங்க. அண்ணாமலை தேர்ட் ஸ்டேஜில் இருக்காரு, மற்றவங்கலாம் செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ணாமலை 4th ஸ்டேஜுக்கு தாவுறாரு. என்ன, பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்களை எஃப்ஐஆரோட லீக் செஞ்சுருக்காங்க யாரோ, இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அண்ணாமலை கடிதம் எழுதுறாரு. அப்போ தான் மற்ற எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி அந்த பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்களை லீக் செய்யலாம், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போது அண்ணாமலை ஒரு ஸ்டேஜில் இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது மற்றவர்கள் முதல் ஸ்டேஜுக்கு வராங்க. அண்ணாமலை தேர்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது இவங்க செகண்ட் ஸ்டேஜ், அண்ணாமலை 4th ஸ்டேஜுக்கு போனார்னா இவர் தேர்ட் ஸ்டேஜ், மற்றவங்களாம் தேர்ட் ஸ்டேஜ். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன்ல, திமுகவை எதிர்ப்பதில் அண்ணாமலை ஒரு தனி பாதை போட்டு அவர் முன்னாடி நடந்து போய்க்கிருக்காரு. அண்ணாமலை போட்ட பாதையை ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க மற்ற எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அப்படிங்கிறதான் ஃபேக்ட். இதை விட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ பாஜகவினர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை அண்ணாமலை எப்போதும் ஏற்படுத்துகிறாரு. அண்ணாமலை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், அண்ணாமலை சொல்லக்கூடிய வாதங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டிபேட்டை ஏற்படுத்துது. ஒரு பெரிய தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு பாஜகவினர் மலைக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் ரொம்ப அக்ரெசிவான, ரொம்ப வலிமையான தலைவராக நான் ஃபஸ்ட்டு அண்ணாமலையை பார்க்குறேன். எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.